நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிரோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. கிறிஸ்து புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக இருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலையான உரிமையை பெற்றை பெறுவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, உடன்படிக்கைகளும் சட்டங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது நாங்கள் இந்த உலகத்தின் பரிமாணங்களை விட மேலுலகத்தின் பரிமாணத்தை, மேலுலகத்தின் நிலைகளை உணர்ந்து கொள்வதற்காகவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சட்டங்களும் வழிபாடுகளுமாக இருக்கின்றன. இவைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஆண்டவருடைய மகிமைக்காக என்பதை உணர்ந்தவர்களாக எங்கள் இந்த உலகத்தின் வாழ்வு நிலையிலிருந்து மறு உலகத்துக்கு கடந்து செல்லக்கூடிய மனநிலைகளை எங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற விஜிதா வினிஃப்ரெட் 48வது வயசு, பிலிப்தோஸ் ஜெகன் என்பவர்கள், இவர்கள் இருவருக்காகவும் ஆண்டவருக்கு மன்றாடுவோம். ஆண்டவர் இவருடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்து ஆண்டவருடைய அருட்டுணை இவர்களோடு இருக்க கொண்டாடிக் கொள்வோம். நெற்கருணை ஆண்டவர் ஊடாக தாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். ஜோன் ரேமன் அப்பலோனியா இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை உகந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். வேண்டுதல் திருப்பலிகளாக வெளிநாட்டிலே வாழுகின்றவர்கள் தங்களுக்கு பதிவிட வீசா கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள். குடும்பத் தலைவர் ஒருவர் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும், சதீஷ் ராஜி அவர்கள் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும், வெளிநாட்டிலே உள்ளவர்கள் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்றும், இன்பகுமார் ரிகானா நோயிலிருந்து குணம் பெறவும் மன்றாடுகின்றார்கள். இவருடைய வேண்டுதல்கள் ஆண்டவனுக்கு வந்ததாக இருக்க திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். இறந்து போன கிறிஸ்டோபர் ஜேசுராசா, சனிஸ்லஸ் மரியதாஸ், பிரான்சிஸ் சேவியர் சகாயநாயகி அல்லி, அருளாப்பு மேரி விக்டோரியா பட்டு, பேட்ரிக் கிறிஸ்டி, டியூக் மேரிய கொரட்டி, செபஸ்டியான் ஜோசபின், அலோசியஸ் தோமஸ், செபஸ்டியன் ஆண்டனி, மெனுவல் ஜூலியன், பெனடிக் பெர்னவெத், சூசைப்பிள்ளை அந்தோனியா பிள்ளை, பர்னாந்து திரேசம்மா, பெனடிக் தோமஸ், பெனடிக் செல்லத்தம்பி, பெனடிக் சிந்தாத்துரை, சூசைப்பிள்ளை ஆசிர்வாதம், கபிரியான், செபஸ்டியான் பிள்ளை யோசஃபீனா, எலியான் ஜெரட்னம் பெட்டிமா, ஜெராட் கிறிஸ்டி, எலியாஸ் அந்தோனி பிள்ளை ஆண்டன், செபஸ்டியா ஜேசுராசா மேரி தயானி என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்த எல்லா பாவங்களை ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்க திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டுமென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையூறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழி நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, ஆண்டவர் நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர்
உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 51 தொடக்கம் 59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவரின் தந்தையே, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொடர்பு இடைவெளி என்றொரு பதம் இருக்கின்றது. அதனுடைய கருத்து, நாங்கள் ஒன்றை சொல்ல இன்னும் ஒரு மாதிரி மற்றார்கள் விளங்கிக் கொள்வது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒருவர் ஒரு வசனத்தை சொன்னால் அந்த அவருடைய நோக்கத்தை விட வேறு ஒரு நோக்கத்தை புரிந்து கொள்வதுதான் அந்த தொடர்பு இடைவெளி என்று சொல்லியிருக்கு. அப்படியான ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்குறோம். தொடர்பு இடைவெளி. இயேசுவினுடைய சாகிற அந்த வசனமும் இஸ்ராயல் மக்கள் புரிந்து கொண்ட அந்த நிலையும் வித்தியாசமானதாக இருந்தது. நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகின்றவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்ற அந்த வார்த்தை இஸ்ராயல் மக்களுக்கு அது சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு ஒரு கருத்தோடு சொன்னார், அவர்கள் இன்னும் ஒரு கருத்திலே அதை புரிந்து கொண்டார்கள். சாக மாட்டார்கள் என்று இயேசு சொல்லுவது எங்களுடைய உள்ளார்ந்த பரிமாணம், ஆன்மீக ரீதியான ஒரு வாழ்வு, உடல் சம்பந்தமானதல்ல, ஆன்மீகம் சம்பந்தமானதாக எங்களுடைய அந்த உடல் பரிமாணத்திலே வேறு ஒரு தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வதுதான் அந்த சாகாமல் இருப்பது என்பதனுடைய அர்த்தம். இன்றைய வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிரகாம் என்றவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்படுவார். அந்த பெயர் மாற்றத்துக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், அவர் தனக்குள்ளே ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொண்டிருக்கின்றார். அவருடைய உடலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவருடைய கண்காது கைகள் எல்லாம் அதே மாதிரியே இருக்கும். ஆனால் அவருடைய உள்ளார்ந்த ரீதியான ஒரு மாற்றம்தான் அவருடைய பெயர் மாற்றத்துக்கான காரணமாக இருந்தது. அவர் பெயர் மாறின உடனே அவர் வித்தியாசமான ஒரு மனிதனாக மாற இல்லை, உடல் ரீதியாக. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதன் இயேசு இறைவன் எங்களை பார்த்து அழைக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற வேண்டும், சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அது வெளியால் தெரியாது. என்னுடைய கைகாலோ என்னுடைய உடல் ரீதியான எந்த விதமான மாற்றமும் இராது. ஆனால் ஆன்மீக ரீதியான உள்ளார்ந்த பரிமாணத்திலே ஒரு சிந்தனை மாற்றத்திலே உருவாகும். அதான் இயேசு விரும்புகின்றார். அதை இஸ்ராயல் மக்கள் அல்லது யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள்
நான் ஆபிரகாமுக்கு முதலே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு இறைவனாக இருக்கிறார், இறைவன் ஆதியிலே இருந்தே வாழுகின்றார். ஆகவே கடவுளுடைய பிரசன்னமும் இறைவனுடைய இயேசுவினுடைய பிரசன்னமும் ஆதியிலே இருந்தே இருக்கின்றது. தொடக்கத்திலே இருந்தே ஆண்டவர் உலகத்தை படைக்கின்ற பொழுதே இயேசு இருக்கின்றார். ஆகவே அந்த இயேசுவினுடைய அந்த இறைத்தன்மையை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. தொடர்பு இடைவெளியை நாங்கள் பார்க்கிறோம். அதேமாதிரி அன்பான சகோதரங்களே, எங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தியை எங்களுக்கு தருகிறார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில் இயேசுவினுடைய இருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்படும். இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உடல் ரீதியான மாற்றம் அல்ல, உள ரீதியான ஆன்மீக ரீதியான மாற்றத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நாங்கள் ஏற்றவர்களாக எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதான் மனமாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இந்த 40 நாட்களும் முடிவுக்கு வருகின்றது. நாங்கள் பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றோம், பலவிதமான பக்தி முயற்சிகளை செய்கின்றோம், பல யாத்திரைகளுக்கு செல்லுகின்றோம். இவர்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் உடல் ரீதியான மாற்றத்துக்கான அல்ல, உள ரீதியான ஆன்மீக ரீதியான மாற்றம். அந்த மாற்றத்தை நாங்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் உணர்வதை விட என்னுடைய மனநிலையிலே, என்னுடைய மன சிந்தனையிலே, என்னுடைய விசுவாச வாழ்விலே ஒருபடி நான் முன்னேறுகின்றேனா, அல்லது என்னுடைய நான் புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலே மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்களை பார்ப்பது, மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுவது, இவைகளில் எந்த மாற்றத்தை நான் உணர்கின்ற பொழுது அதான் அந்த உள ரீதியான ஆன்மீக ரீதியான மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இறைவனங்களுக்கு தொடர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்று திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் நிறைவா திருச்சபையை வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் உண்மையில் விசுவாசம் கொண்டவர்களாக வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர்களை திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையின் படிவான இறைவா, ஆபிரகாம் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தமையினால் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். அதே போல நாமும் அவரை அவர் வார்த்தையின் மட்டும் நம்பி இவர்களாக எமக்கு வரும் சவால்களை, துன்ப சோதனைகளையும் வெற்றி கொள்ள தேவையான அருளை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, பங்குள்ள அனைத்து குடும்பங்களையும் பாதம் ஒப்படைக்கின்றோம். அன்பு, விட்டு கொடுத்தல், கீழ்ப்படி போன்ற நட்பண்புடைய குடும்பங்களாக திகழ எடுத்துக்காட்டான முன்மதியான குடும்பங்களை திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடி கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி கூறுகின்ற ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கு வந்தவர்களாக பயணிக்க தேவையான அருள் ஆசி அவர்களுக்கு கொடும். தங்களுடைய வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, பல்வேறு விதமான வேண்டுதலோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அதிலும் குறிப்பாக நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று விரும்பி மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய குணமாக்குகின்ற கரத்தினாலே தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் கொடும் ஆண்டவரே. வெளிநாட்டிலே வாழுகின்றவர்கள் தங்களுக்குரிய வதிவிட அனுமதி, வீசா கிடைக்க வேண்டும் என செபிக்கின்றார்கள். அவர்களுடைய செபம் உமக்கு வந்ததாக மாற்றியல்லும் ஆண்டவரே. எனும் அன்பான ஆண்டவரே, பல்வேறு விதமான தேவைகளோடு திருப்பிடத்தை இந்த அதிகாலை வேளையிலே உள்ளி நீக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் உம்முடைய சித்தப்படியே நிறைவேற்றும். அன்பான ஆண்டவரே, இறந்து போன உறவுகளுக்காக சபிக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற ஒவ்வொரு இறந்த உறவுகளுக்கும் நிலை வாழ்வளித்தரலும். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை நித்திய வான்வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எனும் அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே இருந்து நாங்கள் சிறப்பான முறையிலே தவக்காலத்தின் இறுதி நாட்களை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும்
நாளாந்த வாழ்வினாலே எங்கள் வாழ்க்கையை குணமாக்கி கொள்ள, எங்களுடைய ஆன்மீக ரீதியான குணமாக்கலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித்திரவனித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதும் மீட்பிற்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நோன்பு உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே மதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறை பராமரிப்பை பெற விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுர அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்துள்ள நான் தவறியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.